ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். சிருஷ்டி கவசம்ன்றதே உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தையும் நீ காக்கணும் முருகான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேட்கறதே நமக்கு பெரிய புண்ணியம் தான், நமக்கு பாதுகாப்பு தான். சஷ்டிகை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் உதவும் செங்கதிர் வேலோன். சஷ்டி கவசம் பாடுறதால நமக்கு முருகன் கவசம் போல நம்ம பாதுகாக்கிறாரு. முத்தை திருமத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வந்துதித்தாய் திருமுருகா மதிச்சடையன் திருமகனாய் வந்துதித்தான் சூரியனே வானெங்கும் ஒளி பரவ கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சு, அதே மாதிரி அதில் ஒரு கலந்துரையாடலில் நிறைய பேரை நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த ஒரு வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருப்பது அவரோட வீடியோஸ் மூலிமா வைரலாகி, மெயினாக அவருடைய பாடல் மூலிமா வைரலாகி இன்னைக்கு நிறைய பேருடைய மனதை ரொம்ப அழகாக தன்னுடைய குரல் வளத்தால் கொள்ளை கொண்டவர் கோல்ட் தேவராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க, சிறப்பா இருக்கு, நன்றி. அதாவது உங்களுடைய அந்த வைரல் வீடியோஸ்க்கு காரணம் உங்களுடைய குரல், அந்த ஒரு பாடல். ஸோ அதுலேயே நம்ம பக்தி பரவசத்தோட அப்படி ஆரம்பிச்சிடலாமா? நிச்சயமா நிச்சயமா. இந்த நேரத்தில் சிவனுக்கு மிகப்பெரிய நான் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் உலகம் முழுக்க நிறைய பேர் இல்லங்களில் கந்த சஷ்டி கவசம், சுப்ரபாதம், அந்த வரிசையில் நான் பாடின சிவவாக்கியர் பாடல் ஓடி ஓடி பாடல் சேர்ந்துருக்குன்னா அது சிவனுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா ரசிகர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அந்த ஒரு பாடல் நீங்கள் கண்டிப்பாக பாடி ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் பக்தி பரவசத்தில் திளைப்போம். நிச்சயமா. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. சார், ரொம்ப பரவசமாக இருந்துச்சு, பக்தி பரவசமாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படியே நான் ஃபீல் பண்ணேன். இந்த பாடலை கேட்கும்போது என்னால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதை உணர முடிஞ்சிச்சு. ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் நீளமாக, இன்னும் கொஞ்சம் அடுத்தது என்னென்ன பாட முடியுமா இந்த பாடலில்? நிச்சயமா. ப்ளீஸ். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் அணுகுமோ, செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஆஹா, அந்த சிவனே இங்க வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா நிச்சயமா. அவர் போட்ட உண்மையா உண்மையா என்னன்னா, திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இது எல்லாமே நம்ம கேட்கும் போது, அந்த ஓதுவார்கள் பாடும்பொழுது நம்ம ஒரு பரவச நிலை போவோம். அதாவது அந்த குரலும் சரி, அந்த ராகம், அது எல்லாமே நம்மளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பரவச நிலைக்கு கொண்டு போகும். அந்த ஒரு நிலையில நீங்க இங்க அப்படியே ஆழ்த்துறீங்க எங்க எல்லாரையுமே. ஒரு சின்ன என்ன ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு நீங்க உங்களோட குரல் வளம் எங்களை ஆட்கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு அழகான வைப்ரேஷனோட நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த இன்டர்வியூவை. அதாவது இப்போ சஷ்டி வந்துடுச்சு, அண்ட் ஆல்சோ அதோடைய சூரசம்ஹாரம் வரப்போகுது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் பாடுறதுனால
என்ன மாதிரி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சஷ்டி கவசம் பாடுறதால வந்து நமக்கு வந்து முருகன் வந்து கவசம் போல நம்ம வந்து பாதுகாக்கிறாரு. அது இல்லாமல் நம்மோட கண்ணீர், நம் கவலைகள், நமக்கு எதிரிகள் யாராக இருந்தாங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். சஷ்டி கவசம் வந்து நமக்கு வந்து ஒரு அரணா வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது, நம்மையும் நம் குடும்பத்தாரையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூப்பர். ஸோ கந்தசஷ்டி கவசம் அப்படி சொல்லும் போது எல்லார் வீட்லயும் ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதாவது இப்போ இந்துக்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேட்டுருவாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு தடவையாவது கேட்டுருவாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேட்டுருவாங்க கண்டிப்பா. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு கந்தசஷ்டி கவசத்தினால குடும்பத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதை கேட்டாலே போதும், சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாராலையும் பாட முடியுமான்னு கேட்டா தெரியாது, குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அது கேட்கும் போதே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவசமா அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த பாதுகாப்பை தாண்டி இது வந்து எந்த சமயத்துல எப்போ யார் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? பொதுவாக வந்து காலையில் வந்து தங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம தாய்மார்கள்லாம் ஒரு 6 மணி இல்லை அதுக்கு முன்னாடி கூட டைமில் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாலையில் ஒரு 6 மணி பூஜை செய்யும்போது கேட்குறாங்க. மற்றபடி நேரம் காலம் இதுக்கு வந்து கிடையாது. கந்த சஷ்டி கவசத்தை எப்போனாலும் பாடலாம், எப்போனாலும் கேட்கலாம். முருகர் நம்ம கூடவே இருப்பார், ஆசீர்வதிப்பார். சார், இப்போ கந்த சஷ்டி கவசம் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, இதை தொடர்ந்து பாடுறதுனால சில பல பலன்கள் இருக்கும். அதாவது என்ன, என்னைக்காவது ஒரு நாள் பாடுறதுங்கிறது வேற, இல்ல இந்த சஷ்டி பீரியட்ல தொடர்ந்து பாடுறதுங்கிறது வேற, அதை கேட்கறதுங்கிறது வேற. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் இருக்கும். அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கந்த சஷ்டி கவசம்ன்றதே வந்து கேட்கறதே பெரிய புண்ணியம்தாம்மா. அதை கூடவே பாட நிறைய பேர் பாடுவாங்க, அதுவும் புண்ணியம்தான். மற்றபடி வந்து அதில் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தையும் நீ காக்கணும் முருகான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கேட்கறதே வந்து நமக்கு பெரிய புண்ணியம் தான், நமக்கு பாதுகாப்பு தான் அது. சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம வந்து சிவனோட பாடலில் ஆரம்பித்தோம், இப்போ முருகரை பற்றி பேசுகிறோம், சஷ்டிக்காக முருகரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கந்த சஷ்டி கவசம் நீங்கள் வந்து உங்களோட குரலில் வந்து பாடி எங்களுக்காக. சஷ்டிகை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் உதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. முருகனுடைய சஷ்டி விரதம் இருக்குல்ல, அது செய்யறதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலை நாட்டிய நாள் முருகப்பெருமான் அவர்கள். பாவம் நிவாரணம், குழந்தை பாக்கியம்லாம் பெறத்துக்காக இந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறாங்க. சார், இந்த சஷ்டி விரதம் வந்து பெண்களும் குழந்தைகளும் கடைபிடிக்கலாமா? இது வந்து பெண்கள் குழந்தைகள் அப்படிலாம் இல்லாமல் எல்லா பாலினத்தவரும் வந்து இதை வந்து கடைபிடிக்கலாம். நிறைய பலன் உண்டு இதுக்கு. அதுதான் அந்த பலன் சொல்லும் போதுதான் பணம், குழந்தை, அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, குடும்ப நலன், அதுக்கப்புறம் வந்து மெயினா தொழிலுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? நிஜமாவே நடக்குமா சார்? இந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறதுனால பலன்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு 3 விஷயம் என்னன்னா, பணம், குடும்ப வளம், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், அப்புறம் மெயினா தொழில் வளம். ஸோ இது எல்லாமே வந்து உண்மையாவே நடக்குமா சஷ்டி விரதத்தை கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா? நிச்சயமா நடக்குமா. நீங்க சொன்ன மாதிரி குடும்ப க்ஷேமம், தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே வந்து நடக்கும். முருகன் வந்து நம்ம கூடவே இருந்து சஷ்டி விரதம் நம்ம மனப்பூர்த்தியாக செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து அருள் வாளிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாமா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்மாறல் அப்படிங்கிறது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த வேல்மாறல் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஆனா நீங்களும் அது திங்க் டிவைன்ல ஜிப்ரான் சரோட மியூசிக்ல ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. நன்றி. சோ அது வந்து எங்களுக்காக ஒரு சில லைன்ஸ் ப்ளீஸ். திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்படி போகும். ஆஹா சார், நீங்க வந்து நிறுத்தாம இருந்தீங்கன்னா நாங்க கேட்டுட்டே இருப்போம். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். சார், வேல்மாறல் ரொம்ப அழகா பாடினீங்க. இதை தொடர்ந்து முருகன் சுப்ரபாதமும் நீங்க பாடிருக்கீங்க திங்க் டிவைனுக்கு அண்ட் ஜிப்ரான் சர் மியூசிக்ல அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு அழகான பாடல் எங்களுக்காக, எங்களோட நேர்களுக்காக. நிச்சயமா. வந்துதித்தாய் திருமுருகா மதிச்சடையன் திருமகனாய், வந்துதித்தான் சூரியனே வானெங்கும் ஒளி பரவ,
செந்தமிழில் திருப்புகழை செப்புமிசை கேட்டிலையோ செந்திநகர் மேவி வளர் சேவகனே எழுந்தருள்வாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆஹா சார், உண்மையா அவ்வளோ அழகா இருந்துச்சு சார். ஆக்சுவலி இது வந்து அந்த மியூசிக்கோட கேட்கும்போது உண்மையா அந்த ஒரு டிவைன் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே வந்து அந்த முருகன் வந்து இறங்கியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தொடர்ந்து வேற என்னென்ன மாதிரி முருகன் பாடல், அதாவது இப்போ நீங்க இந்த பாடல்லே இந்த திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. ஸோ திருப்புகழ் அப்படிங்கும் போதே நம்ம எல்லாருக்குமே முத்தை திருவத்தை திருநகை அதுதான் எங்களுக்குலாம் ஞாபகம் வரும். ஸோ அது வந்து ஒரு சில முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 தமரரும் அடிபேட. அருணகிரிநாதன் ஒரு மூவி அவரே ஆக்ட் பண்ணியிருப்பார். டிஎம்எஸ்ஐ மனமுருகி பாடியிருப்பாரு. இந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து பாடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வில் வந்து ஆன்மீக கிளிட்ஸில் வந்து நான் பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த திருப்புகழ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக காதில் வந்து அவ்வளோ அழகா தேன் வந்து பாயும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அமிர்தம் போல இருந்துச்சு சார். ஆனால் இதை தொடர்ந்து நிறைய முருகன் பாடல்கள் வந்து இப்போ நிறைய சமீப காலத்தில் நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம், பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு முருகன் பாடல்னா அது என்னவா இருக்கும்? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையங்கடலே அருமறை தேடிடும் கருணையங்கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே. ஆஹா ஆஹா ஆஹா. அருமை அருமை அருமை. கோயில்ல ஓதுவாரெல்லாம் பாடுவாங்களா, அப்படியே அது கேட்குற மாதிரியே இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இப்போ வந்து சூரசம்ஹாரம் வரப்போகுது, அதோடைய தெய்வீக அர்த்தம் என்ன சார்? சூரபத்மன் என்பவர் வந்து அவர் வந்து ஒரு கெட்டவர், ராட்சசன். ஆமாம். அவர் அழித்து வந்து நல்லவர்களை காப்பாற்றுறாரு நம்ம முருகன். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கலியுகத்தில் கெட்டவர்களெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வந்து நம்ம வாழ்க்கை செழிக்கும் என்பது இந்த சிறியவனின் சிறிய கருத்து. அதே நம்ம சொல்லுவாங்களா சார், இந்த தீதும் நன்றும் பிறத்தர வரா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள வந்து அது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஸோ அந்த தீமையை நமக்குள்ள இருக்க தீமையை நம்ம அழிச்சிட்டாலே நம்ம நல்லவங்களா மாறிடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல எல்லாமே உலக சேமமா ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கருத்து இருக்குல்ல சார். ஸோ அப்போ இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் பரப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தெய்வீக பாடல் மூலியமாகவும் இந்த மாதிரி தெய்வீக சேனல்ஸ்ல நீங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வந்து சில விஷயங்களை சொல்லும் போதும் மக்களுக்கு வந்து தானாகவே அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு அவங்களோட மனங்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் கடைசியா வந்து நீங்க உங்களுக்கு பிடித்த இன்னொரு அழகான ஒரு அருமையான ஒரு பாடலோட நம்ம பாடி முடிச்சிடலாமா? மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சஷ்டி சூரசம்ஹாரம்லாம் வரப்போகுது. நம்ம ஆன்மீக கிளிட்ஸ்ல வந்து நான் பங்கேற்றது ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். ரொம்ப நன்றி. நன்றி சார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.